இன்றைக்கி வந்து இந்த காப்பி ரைட்டிங் விளம்பரத்துறையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி. காப்பி ரைட்டிங் அப்படிங்கிறது டெக்ஸ்டை வச்சுக்கிட்டு நம்ம வந்து எப்படி ஒரு சுவாரஸ்யமான ஒரு வேர்டு கிராஃப்டை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுலாம். எழுத்துக்களை வைத்துக்கொண்டு ஒரு ஒரு சொல்லாட்சி செலுத்துவது, எழுத்துக்களை வச்சு கவர் பண்ணுறது, இம்ப்ரெசிவாக எப்படி கவர் பண்ணுறதுங்கிறது தான் காப்பி ரைட்டிங். அதனுடைய பயன்பாடு என்ன, அது எப்படி நம்ம வந்து அட்வர்டைஸிங்கில் பயன்படுத்துகிறோம், எப்படி காப்பி ரைட்டர்ஸ் வந்து அதை அந்த சப்ஜெக்டை உருவாக்குறாங்க, இதெல்லாம் நம்ம நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் மீடியாவிலேருந்து தான் இந்த ஃபீல்டு வந்து டெவலப் ஆச்சு, காப்பி ரைட்டிங்கிறது. இது வந்து இன்றைக்கி வந்து ஸ்லோகன்னு சொல்லலாம். இது எல்லா மீடியத்துலேயும் பயன்படுத்தலாம். அதாவது பிரிண்ட்லேயும் பயன்படுத்தலாம். டெலிவிஷனில் வந்து நம்ம ஸ்லோகன் நம்ம சொல்கிறோம். அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது, கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது பயன்படுத்தக்கூடிய டயலாகை நம்ம சொல்லலாம். அதுவும் ஒரு காப்பி ரைட்டிங் தான். அதாவது பிரிண்ட் மீடியா, சோஷியல் மீடியா, டெலிவிஷன் மீடியா, இன்னும் வந்து இப்போ இருக்கக்கூடிய நிறைய மல்டிப்புள் சேனல்ஸ், இப்போ ரேடியோ, எல்லாத்துலேயுமே வந்து காப்பி ரைட்டிங்கினுடைய பயன்பாடு இருக்குது. நம்ம பிரிண்ட் மீடியாவிலேருந்து பார்ப்போம். இப்போ நான் ஒரு சில சாம்பிள்ஸ் நான் பார்க்குறேன் பாருங்கள். காப்பி ரைட்டிங் படிக்கிறேன் நான். If you are not absolutely satisfied, return your product within 30 days for a prompt and courteous refund. எங்களுடைய பொருள் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கலை, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா 30 நாளைக்குள்ளே நீங்கள் அந்த ரீஃபண்டை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காப்பி ரைட்டிங். இப்போ வந்து எமோஷன், அதாவது ஆடியன்ஸுடைய எமோஷனை இங்கே நம்ம டச் பண்ணுறோம். டார்கெட் ஆடியன்ஸுடைய எமோஷன். The emotion or the feel of the phrase really says that we are very respectful and understanding company that will return your money very promptly. With very few words, the text conveys the feeling of being a concerned company that acts promptly, even though the phrase makes no logical sense. ஸோ இப்படி தான் காப்பி ரைட்டிங் வந்து தொடங்குது. இதில் என்ன நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, the takeaway then is when writing copy, it's important to remember to sell on emotion but justify with logic. நம்ம வந்து ஒரு விற்பனைக்கு தான் அதை பயன்படுத்துகிறோம். எப்படி அவங்களை எமோஷனலாக டச் பண்ணலாம் ஆடியன்ஸை அப்படிங்கிறது தான் அதில் ரொம்ப முக்கியம். ஒரு லாஜிக்கோடு செய்யணும் அதை. இது பாருங்கள், இன்னொரு காப்பி ரைட்டிங் சாம்பிள். ஸ்டாப் வைப்பிங் வித் ட்ரீஸ், யூஸ் 100% ரீசைக்கிள்டு டாய்லெட் பேப்பர்ஸ். ஸ்டாப் வைப்பிங் வித் ட்ரீஸ்னால் மரங்களை வைத்து துடைக்காதீர்கள், மரங்களை துடைக்கிறதுக்கு பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிறத. மரங்கள்லேருந்து தான் பேப்பரை பயன்படுத்துகிறோம். அந்த பேப்பரை வந்து நம்ம பயன்படுத்த வேண்டாம், மரங்களை வந்து நம்ம வந்து டேமேஜ் பண்ண வேண்டாம், டிஷ்யூ பேப்பர் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது தான் என்ன பண்ணுறது, ரீசைக்கிள்டு, அதாவது திரும்ப திரும்ப மறுசுழற்சி ஏற்படுத்தக்கூடிய மெட்டீரியலை பயன்படுத்தினா மரங்களுடைய என்ன சொல்கிறது தேவை வந்து குறையும். ஸோ அதை வந்து நம்ம வந்து பாதுகாக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்ல வர விஷயம். ஸோ ரீசைக்கிள்டு டாய்லெட் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு எப்படி ஒரு கேப்ஷன் வச்சுருக்காங்கன்றதை இங்கே நான் வந்து ஹைலைட் பண்ணேன். ஸ்டாப் வைப்பிங் வித் ட்ரீஸ். இப்போ இதில் காப்பி ரைட்டிங் அண்ட் காப்பி ரைட் ரெண்டுத்துக்கும் ரெண்டு விஷயம் இருக்குது. காப்பி ரைட்டிங், இந்த COPYWRITING காப்பி ரைட்டிங். காப்பி ரைட், காப்பி ரைட்னா உரிமம் பெறுவது, COPYRIGHT. ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, அதை நான் இங்கே ஹைலைட் பண்ணுறேன். The best copywriting services integrate persuasive elements in their copy to achieve the objective. The term copywriting is derived from the word copy, which means the text in the promotional materials. It needs to be understood that copywriting is different from the word copyright, which means legal right of an owner to intellectual property. ஸோ இந்த காப்பிரைட்டுங்கிறது என்ன அப்படின்னா, லீகல் ரைட்ஸ் வாங்குறது, உரிமை பெற்றுக்கொள்வது. சி போட்டு ரவுண்ட் போடணும் இல்லையா, அதுதான் காப்பிரைட். ஸோ காப்பி ரைட்டு ரெண்டுத்தையும் ஸ்பெல் பண்ணும்போது நம்ம ஒரே டோனாக இருக்குது, ஆனால் ரெண்டுத்துக்கும் அர்த்தம் வேறு. காப்பி ரைட் வேறு, காப்பி ரைட்டிங் வேறு. இஸ் இட் கிளியர்? இப்போ அடுத்தது, காப்பி ரைட்டர்ஸ் ஆர் த ஒன்ஸ் ஹூ ரைட் மெசேஜஸ் பட் மோல்டு தம் இன் எ வே that it brings about an interest in a consumer. With the number of advertisements out there today, consumers will not respond unless it is something that specifically interests them. இப்போ நம்ம எழுதுகிற அந்த காப்பி ரைட்டிங் வந்து இம்ப்ரெசிவாக இல்லை அப்படின்னா அது வந்து ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகாது. அதுதான் இங்கே சொல்கிறேன் நான். கன்சியூமர்ஸ் வில் நாட் ரெஸ்பாண்ட் அன்லஸ் இட் இஸ் சம்திங் தட் ஸ்பெசிஃபிக்கலி இன்ட்ரெஸ்ட் தம். அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல்
அட்டென்ஷனை ஏற்படுத்தணும் காப்பி ரைட்டிங். அப்போ தான் வந்து அது வந்து இம்ப்ரெசிவ். திஸ் இஸ் வை இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எவர் டு ஹாவ் a clear focus when you are writing your copy, so that you know which particular niche you are trying to hit within the broader population. பாப்புலேஷனில் பல்வேறு தரப்பட்ட மக்கள் இருக்காங்க, பல்வேறு விதமான வகையான மக்கள் இருக்காங்க. ஸோ அவங்கள யாரை நம்ம டார்கெட் பண்ணுறோம், யாருக்காக இந்த காப்பி ரைட்டிங்கை நம்ம வந்து எழுதுகிறோம் அப்படிங்கிறது காப்பிரைட்டருக்கு கண்டிப்பாக தெரியும். அப்போ தான் வந்து அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். எந்த செக்மெண்ட் ஆஃப் பீப்புள், அது குழந்தைங்களாக இருக்காங்களா, இல்லை டீனேஜர்ஸாக இருக்காங்களா, இல்லை மிடில் ஏஜாக இருக்காங்களா, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ரசனை மாறும், அதே மாதிரி தன்மையும் மாறும், எழுத்தினுடைய தன்மையும் மாறும். அதை நம்ம வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ காப்பி ரைட்டிங் அண்ட் கண்டென்ட் ரைட்டிங், இப்போ இதுவும் வந்து ஒரு விஷயமா ரெண்டுத்துக்குமே வந்து சில தொடர்புகள் இருக்குது. அதனால் இந்த காப்பி ரைட்டிங்னா என்ன, கண்டென்ட் ரைட்டிங்னா என்ன, ரெண்டுத்தையும் நான் வேறுபடுத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். காப்பி ரைட்டிங் அண்ட் கண்டென்ட் ரைட்டிங் இஸ் ஆஃபன் கன்ஃபியூஸ்ட் as the same. However, it needs to be understood that though they are similar and have areas of overlap, their purpose is different. Copywriting aims to sell a product or service, whereas a content writer aims to inform a buyer about the brand, product or service and generate interest. ஸோ கண்டென்ட் ரைட்டர் என்ன பண்ணுறாருன்னா ஷேர் பண்ணுறாரு இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். பிராண்டை பற்றியோ, ப்ராடக்ட் பற்றியோ, சர்வீஸ் பற்றியோ இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறாரு. தட் இஸ் ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். ஆனால் காப்பி ரைட்டிங் அப்படி கிடையாது. அது வந்து ஒரு மோட்டிவேஷன் ஏற்படுத்தக்கூடியது. உங்களுடைய ப்ராடக்டை செல் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன், ஒரு மூமெண்ட்டை உங்ககிட்ட வந்து ஒரு 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 ஆக்டிவிட்டியை, உங்களோட ஒரு ஆக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உள்ளக்கூடிய ஒரு வலிமையான ஒரு எழுத்து காப்பி ரைட்டிங். இட்ஸ் எ பர்சுவேஷன் சொல்லலாம். இதை செய்யுங்க, இதை வாங்குங்க, இதை பாருங்க அப்படிங்கிற ஒரு செயல்பாடை ஏற்படுத்தக்கூடியது காப்பி ரைட்டிங். ஸோ காப்பி, இப்போ இந்த இடத்துக்கான டிஃபரன்ஸ் புரியும் நினைக்கிறேன். இப்போ காப்பி இஸ் கன்சிடர்ட் த ரிட்டன் கம்யூனிகேஷன் யூஸ் டு பர்சுவேட் an audience to take an action or to motivate brand awareness. கண்டென்ட் ரைட்டிங் என்ன அப்படின்னா, கண்டென்ட் இஸ் த இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேட்டட் டு a target audience using some form of media. எல்லா மீடியாவையும் பயன்படுத்தலாம் கண்டென்ட்டை. well copy is always written content. content is not always written. ஸோ கண்டென்ட்டுங்கிறது ஃபோட்டோவாக கூட இருக்கலாம், வீடியோவாக கூட இருக்கலாம், ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸாக இருக்கலாம், போட்காஸ்டாக கூட இருக்கலாம். ஸோ கண்டென்ட் ரைட்டிங் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கான்டெக்சுவல் டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் காப்பி ரைட்டிங். டீடைல்டு, அதனால் இதை டீட்டெயிலாக நம்ம புரிஞ்சுக்கணும். டீடைல்டு ஸ்டடி ஆஃப் கண்டென்ட் அண்ட் காப்பி ரைட்டிங் எக்ஸாம்பிள்ஸ் வில் ரிவீல் தட் there is a wide area of overlap between the two, leading to confusion in terminology, but the different purpose of each form of writing needs to be remembered to understand the difference between the two. இப்போ நம்ம ஃபர்தராக பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ரெண்டு டேர்ம்னுடைய பயன்பாடு என்னங்கிறது தெளிவாக தெரியும். ஏன்னா கண்டென்ட் ரைட்டிங் பற்றி நான் பேச போகிறேன், காப்பி ரைட்டிங் பற்றி நான் பேச போகிறேன். இப்போ காப்பி ரைட்டர் என்ன பண்ணுவார், வாட் டஸ் எ காப்பி ரைட்டர் டூ, அவருடைய ரோல் என்ன? Copywriting is one of the most important elements of advertising and marketing. It's the process of writing persuasive words known as copy that inspire or motivate people to take a specific action. Copywriters are individuals who are trained to craft words in a way that will connect with the target audience and move them to do something. இப்போ காப்பிரைட்டருடைய ரோலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. அதாவது அவங்க எப்படி வந்து இந்த கிராஃப்டை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். அதாவது டார்கெட் ஆடியன்ஸுக்கும் ஒரு நிறுவனத்துக்கும் உள்ள ஒரு ஒரு ப்ராடக்ட் சம்மந்தப்பட்டதுக்கும் உள்ள ஒரு தொடர்பை அவங்க வலிமைப்படுத்துகிறாங்க. அவ்வளோதான். ஒரு கன்சியூமர் அப்படிங்கிற நபர் வந்து அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரரோட ஒரு நேரடி தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மீடியேஷன் தான் காப்பி ரைட்டிங். ஸோ இப்போ வந்து copywriter writes words that move an audience to take action. There are many different types of copywriting. Copywriting பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. However, at the base of all of them is the act of studying a specific audience and understanding their needs and desires. ஸோ மனிதனுடைய தேவைகள் வந்து நிறைய இருக்குது. 16 விதமான தேவைகள் இருக்குது மனிதனுடைய தேவைகள். டிசையர்ஸ், ஹியூமன் டிசையர்ஸ். அந்த ஹியூமன் டிசையர்ஸில் வந்து நம்ம என்ன முக்கியமாக அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக என்ன நீட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணி ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டென்ட் ரெடி பண்ணால் தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஸோ ஹியூமன் டிசையர்ஸ்க்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்.
ஸோ காப்பிரைட்டர் இஸ் எ பர்சன் who provides the words for a variety of assets including web pages, blog, articles, ad, social media post, email, posters, billboards, guides, case studies, ஒயிட் பேப்பர்ஸ் அண்ட் மோர். இந்த ஒயிட் பேப்பருங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு விதமான டிராஃப்ட்டு, அதுவும் வந்து இன்ஃபர்மேஷன் ஷேரிங் தான். ஆனால் ஒயிட் பேப்பருங்கிறது வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் ப்ராசஸ். ஒரு சொல்யூஷன், ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆமாம், ஒரு வெள்ளை அறிக்கைன்னு சொல்கிறது ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு கம்பெனி ஓடலை, லாஸில் போயிட்டுருக்கு, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை ப்ரெசென்ட் பண்ணலாம். எக்கனாமிக் சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு, ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்குது, கவர்மெண்ட்லேயே ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, இப்போ சிலோனில் வந்து பொருளாதார பிரச்சனை இருக்குது, இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். எதனால் அப்படி ஆச்சு, என்ன ரீசனு, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது. ஸோ சொல்யூஷன் ப்ரொவைடர் ஒயிட் பேப்பருங்கிறது சொல்யூஷன் ப்ரொவைடர். இதை ஆக்சுவலாக இந்த ஒயிட் பேப்பருங்கிற கான்செப்டை வந்து 1922 வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து கவர்மெண்ட்டில் இருக்கும்போது கொடுத்த பேப்பர் தான் ஒயிட் பேப்பர். அதனால் சர்ச்சில் பேப்பர்னு சொல்லுவாங்க. அதை சர்ச்சில் பேப்பர், சர்ச்சில் ப்ரெசென்ட் பண்ணதுனால ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் பண்ணதுனால இட் இஸ் கால்ட் ஆஸ் சர்ச்சில் பேப்பர். ஸோ அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் டிராஃப்ட், ரொம்ப முக்கியமான டிராஃப்ட் அது. இன்னும் சொல்ல போனால் அது வந்து ஒரு டெக்னிக்கல் டிராஃப்ட்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே ப்ரூஃபோடு இருக்கணும். ஒயிட் பேப்பருங்கிறது வந்து ப்ரூஃபோடு இருக்கணும். ஸோ இதுவும் ஒரு விதமான கண்டென்ட் ரைட்டிங். ஓகே, they use the medium of writing to inform, engage, impact or persuade audiences. The goals can vary from raising brand awareness to positioning a business or organization as an authority to closing sales. So major types of copywriting. So marketing copywriting அப்படிங்கிறது முதல்ல பார்க்கலாம் நம்ம. Major types of copywriting. So என்ன marketing copywritingனா என்ன? Can be anything you see and hear that is promotional in nature. அது என்னவாக இருக்கலாம், ஆன்லைன் டிஸ்பிளேயாக இருக்கலாம், யூடியூப் வீடியோவாக இருக்கலாம், ரேடியோ கமர்ஷியலாக இருக்கலாம், டிவி கமர்ஷியலாக இருக்கலாம், ஃப்ளையர்ஸாக இருக்கலாம், பில்போர்ட்ஸாக இருக்கலாம், பிராண்டட் ஸ்டிக்கர்ஸாக இருக்கலாம், டைரக்ட் மெயிலாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் காப்பிரைட்டிங் தான். மார்க்கெட்டிங்க்கு பயன்படுத்தக்கூடிய காப்பிரைட்டிங் மார்க்கெட்டிங் காப்பிரைட்டிங். ஸோ அதை எப்படி வந்து நம்ம பயன்படுத்துகிறோம்னு சொல்ல போகிறேன். இப்போ மார்க்கெட்டிங் காப்பிரைட்டிங் கேன் கம் இன் த ஃபார்ம் ஆஃப் பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆர் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அசட்ஸ். They are clear sales driven pieces of content that have an obvious goal of trying to sell. முக்கியமாக வந்து விற்பனைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராசஸ். மார்க்கெட்டிங் காப்பிரைட்டிங் இஸ் ஏ ட்ரைட் அண்ட் ட்ரூ வே டு கம்யூனிகேட் நியூ ப்ராடக்ட்ஸ் டு பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ். அதாவது ஒரு புது ப்ராடக்டை ஒரு டார்கெட்டான ஒரு பர்டிகுலர் டெமோகிராஃபியில் இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை கண்டிப்பாக மார்க்கெட் பண்ணணும். ஸோ யூ கேன் யூஸ் எ டார்கெட்டட் பெய்டு ஆட் ஆர் ரீச் எ ப்ராடர் ஆடியன்ஸ் வித் எ பில்போர்ட் ஆர் எ ரேடியோ கமர்ஷியல். as long as it is part of marketing campaign, it is considered marketing copywriting. இப்போ நம்ம கேம்பெயின் சொல்கிறோம். கேம்பெயின்னா என்ன, தொடர்ச்சியாக ஒரு செயல்பாடை, ஒரு விளம்பர செயல்பாடை தான் நம்ம கேம்பெயின் சொல்கிறோம். ஸோ அதில் வந்து காப்பிரைட்டிங்குடைய ரோல் இருக்குது. அந்த கேம்பெயினில் வந்து ரேடியோ ஆடும் இருக்கலாம், டிவி ஆடும் இருக்கலாம், ப்ரெஸ் ஆடும் இருக்கலாம், விதவிதமான ஃபார்மேட்டில் இருக்கலாம். இத்தனை ஃபார்மேட்டில் இருக்கும்போது அந்த ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் கண்டிப்பாக நம்மளுடைய காப்பிரைட்டிங் ரோல் வந்து எஃபெக்டிவ். ஏன்னா ஒரு காப்பிரைட்டிங் கிளிக் ஆயிடுச்சுன்னா அது எல்லா ஃபார்மேட்லையும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பிரிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறத டிவிக்கு யூஸ் பண்ணலாம், டிவிக்கு யூஸ் பண்ணுறத ரேடியோலையும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது வந்து பிராண்டு ரீச் ஆயிடுச்சு, ஒரு நல்ல ஸ்லோகன் வந்து நல்ல ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எல்லா ஃபார்மேட்டுக்கும் அந்த ஸ்லோகனை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் மார்க்கெட்டிங் காப்பிரைட்டிங். இப்போ அடுத்தது சோஷியல் மீடியா காப்பிரைட்டிங்னா என்னென்னு பார்ப்போம். There are many different social media platforms you can use to communicate with your audience. So doing research to find out where your customers are spending their time will help you write the right message for them. ஸோ சோஷியல் மீடியாவில் நிறைய நம்ம வந்து கண்டென்ட் எழுதிட்டே இருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து சின்ன சின்ன சைட், ஒவ்வொரு சைட்டுக்கு நம்ம போகும்போதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஹெட்லைன் எல்லாம் நம்ம என்ன சொல்லலாம், சோஷியல் மீடியா காப்பிரைட்டிங்னு சொல்லலாம். ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ ரைட்டிங் சோஷியல் மீடியா காப்பி இன்வால்வ்ஸ் a few distinct elements because of its audience. Here are a few ways this type of copywriting is different. இப்போ emojis are widely used and accepted. Emojiனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. இமோஜிங்கிறது அதாவது ஒரு கிராஃபிக்கல், ஆமாம், எக்ஸ்ப்ரெசிவ் சிம்பிள். அது நம்ம ஸ்மைலு, ஆக்ஷனு, டைரக்ஷனல் சிம்பிள்ஸ்னு சொல்லலாம்.
உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஐகானிக் சிம்பிள் தான் எமோஜி. ஸோ அது வந்து எமோஜி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப ப்ராப்ளம். ஸோ எமோஜிஸ் ஆர் வைட்லி யூஸ்டு, காப்பிரைட்டிங்கோட சேர்ந்தும் வரும். ஸோ an informal tone is more accepted. Your copy is usually paired with a visual component. கண்டிப்பாக வந்து டெக்ஸ்டோட தான் வந்து ஒரு கிராஃபிக் எலிமெண்ட்டும் சேர்ந்து தான் சோஷியல் மீடியாவில் காப்பிரைட்டிங்கை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ வந்து ஜஸ்ட் டு டூ இட்னு சொல்கிறோம். நான் அதை சொல்கிறேன். நான் ஜஸ்ட் டு டூ இட்டுங்கிறது நைக் ஷூனுடைய பிராண்ட். இது ஜஸ்ட் டு டூ இட், அதில் டிக்கு இருக்குது. டிக்கு வந்து ஒரு கிராஃபிக்கு. ஸோ அதோட வந்து என்ன பண்ணுறோம், ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி நான் காமிக்கிறேன், பின்னாடி வருது அந்த ஆடு. யுவர் காப்பி இஸ் யூஸ்வலி பேட் வித் ஏ விஷுவல் காம்பனன்ட். யூ மே பி ரைட்டிங் ஃபார் பெய்டு ஆட்ஸ் அக்ராஸ் செவரல் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ நிறைய வந்து பே பண்ணக்கூடிய ஆடுக்கு வந்து நிறைய பிளாட்ஃபார்மில் எழுதுகிறோம். KPIs are measured differently on each platform. Your ad will redirect to your website landing page directly. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து லேண்டிங் பேஜ்னு நம்ம ஒரு பேஜ் சொல்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நிறைய லிங்க் வரும். ஸோ யுவர் காப்பி ஷுட் பி ப்ரீஃப், ரொம்ப ப்ரீஃபாக இருக்கணும். சோஷியல் மீடியாவில் காப்பி வந்து ப்ரீஃபாக இருக்கணும். ஸோ அடுத்தது பிராண்ட் காப்பி ரைட்டிங். பிராண்ட் காப்பி ரைட்டிங்னா பிராண்டோட பயன்படுத்தக்கூடிய, பிராண்டிங்கோட பயன்படுத்தக்கூடிய காப்பி ரைட்டிங். ஸோ கம்யூனிகேட்டிங் வாட் யுவர் பிராண்ட் ரெப்ரசன்ட்ஸ் இஸ் எ பிக் பார்ட் ஆஃப் கெய்னிங் ரெகக்னிஷன் இன் யுவர் இண்டஸ்ட்ரி அண்ட் கனெக்டிங் வித் கஸ்டமர்ஸ். So you can do that through writing with a specific image of your brand in mind. It can come in the form of a logo, theme song, phrase or a brand personality trait. ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் இதுதான். நான் நைக் விளம்பரத்தை நான் காமிக்கிறேன். ஜஸ்ட் டூ இட்டுங்கிறது ஒரு பிராண்டு, நைக் பிராண்டு. ஸோ அதனுடைய ஸ்லோகன் வந்து ஜஸ்ட் டூ இட். ஸோ அதோட வந்து ஒரு டிக் வச்சுருவாங்க. இது ரொம்ப பிரபலமான ஒரு பிராண்டு. ஸோ பிராண்ட் காப்பி ரைட்டிங்னா என்னன்றது தெளிவாயிடுச்சு. இப்போ அடுத்தது டைரக்ட் ரெஸ்பான்ஸ் காப்பி ரைட்டிங். இது வந்து டைரெக்டாக கன்சியூமருக்கு நம்ம டைரெக்டாகவே காப்பி ரைட்டிங் அனுப்புகிறோம், டைரெக்டாகவே அவங்க பார்க்குறாங்க. ஸோ கனெக்டிங் வித் பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸ் இஸ் கிரிட்டிக்கல் டு பூஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் யுவர் வெப்சைட் அண்ட் டிரைவ் சேல்ஸ் கன்வர்ஷன்ஸ். Direct response copywriting is all about right now. It's about inspiring consumers to action the moment they are done reading your copy. The direct responseங்கிறது என்னன்னா, காப்பி ரைட்டிங்கை படித்த உடனே ஒரு ரியாக்ஷன் கன்சியூமர் மைண்டில் ஏற்படும். அதனால தான் அதை டைரக்ட் ரெஸ்பான்ஸ் சொல்கிறோம். இமீடியட் ஆக்ஷன், அந்த ஸ்லோகன் வந்து இமீடியட்டாக சிமுலேட் பண்ணக்கூடிய தன்மை உடையது. சக்ஸஸ்ஃபுல் டைரக்ட் ரெஸ்பான்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஆர் ஹைலி அண்ட் வெல் பேட். இந்த வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல பேமெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க நிறைய பேர். சின்ஸ் தே ஆர் ஏபிள் டு ஜெனரேட் சிக்னிஃபிகண்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ஆர்கனைசேஷன்ஸ். அவங்களால நல்ல வருமானம் இருக்குது. இந்த டைரக்ட் ரெஸ்பான்ஸ் காப்பி ரைட்டிங் எழுதுகிறவங்களால மிகப்பெரிய வருமானம் இருக்குது. அதனால் அவங்களுக்கு நல்லா பே பண்ணலாம் ஒன்று. ரெண்டாவது அவங்களால நல்ல ரிட்டர்னும் வரும். இப்போ அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, லேண்டிங் பேஜஸ் ஆஃப்டர் கிளிக்கிங் அண்ட் ஆட். இதெல்லாம் டைரக்ட் ரெஸ்பான்ஸ் காப்பி ரைட்டிங். லேண்டிங் பேஜஸ் ஆஃப்டர் கிளிக்கிங் அண்ட் ஆட். ஓப்பன் எண்டட் இமெயில்ஸ்லையும் இந்த இது இருக்குது. பாப்அப்ஸ்னால் உங்களுக்கு தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு பேஜை வந்து ஓப்பன் பண்ணும்போது டக்குன்னு வந்து ஒரு விண்டோ வரும். இமெயில் கேட்டு விண்டோ வரும், இல்லைனா வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லி விண்டோ வரும். ஸோ இதெல்லாம் பாப்அப்ஸ். ஸோ லிமிட்டட் டைம் ஆஃபர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், இதெல்லாம் வந்து டைரக்ட் ரெஸ்பான்ஸ் காப்பி ரைட்டிங்குடைய பயன்பாடு. இப்போ அடுத்தது நான் சில இமேஜஸ் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லேண்டிங் பேஜ். இதெல்லாம் வந்து இந்த கான்செப்டுக்கு டைரக்ட் ரெஸ்பான்ஸ் காப்பி ரைட்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஜாயின் நவுன்னு ஒரு வேர்டு இருக்குது. இப்போ இந்த இதை படிக்கிறீங்க, சேஞ்ச் யுவர் க்ளாத்ஸ்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்லோகனு. ஜாயின் நவுன்னு கீழே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து அந்த ஆக்ஷனுக்கு நம்ம போயிடும். இதுதான் டைரக்ட் ரெஸ்பான்ஸ். ரெஜிஸ்டர் நவ் இல்லை ஜாயின் நவுன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம அதை கிளிக் பண்ணிடும். ஸோ அந்த காப்பி ரைட்டிங்கை படிக்கிற காப்பி ரைட்டிங் என்ன பண்ணுதுன்னா அடுத்த ஆக்ஷனுக்கு நம்மளை நகர்த்துது. நம்ம ஜாயின் நவுன்னு போய்ட்டு அடுத்த விண்டோவுக்கு போயிடும், இல்லை நம்மளுடைய டேட்டாவை அதில் என்ட்ரி பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து டைரக்ட் ரெஸ்பான்ஸ். இதில் வந்து பாப்அப்னுடைய ரோல் ரொம்ப முக்கியம். ஆஃபன் டைம்ஸ் as a customer scrolls through a website, a pop-up will appear before changing pages or exiting out. அதாவது அந்த பேஜ்லேருந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாப்அப் வந்து நம்ம ஒரு ஆக்ஷனை ஃபில் பண்ணிட்டு தான் வெளியே போவோம். ஸோ திஸ் இஸ் another form of direct response, prompting them to stay on the page by signing up for something the company offers. ஸோ சைன் இன் அப்படிங்கிறது, ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது, ஜாயின் நவ் அப்படிங்கிறதுலாம் வந்து டைரக்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ அதுக்கான இமேஜை நான் காமிச்சிருக்கேன். பாருங்கள், இதில் ஒரு வேர்டிங் இருக்குது. லெட்ஸ் ஸ்டே இன் டச், சைன் அப் ஃபார் அவர் மெயிலிங் லிஸ்ட்
and receive 20% of your next online order. We love you. இப்படி ஒரு லைன் தான். இதெல்லாம் வந்து டைரக்ட் ரெஸ்பான்ஸ் காப்பியினுடைய எக்ஸாம். ஸோ அடுத்தது முக்கியமானது டெக்னிக்கல் காப்பி ரைட்டிங். Technical copywriting is a piece of copy that aims to explain technology, like cloud-based technology, selling a product, like IBM's new Mono to Micro. இப்போ இந்த டெக்னிக்கல் காப்பிரைட்டிங்கிறது என்னென்னா மோர் டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் சார். அதாவது ஒரு சப்ஜெக்டுடைய இன்டெப்த் நாலேஜ், ஒரு ப்ராடக்ட் பற்றி என்டையர் டீட்டெயிலோ, இல்லைனா ஒரு மிஷினரி பற்றி டீட்டெயிலோ, இல்லை ஒரு ப்ராசஸ் பற்றி, ஒரு சாஃப்ட்வேர் பற்றி ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் டெக்னிக்கல் காப்பிரைட்டிங். நிறைய டேட்டா தரணும், ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணலாம் டெக்னிக்கல் காப்பிரைட்டிங். ஸோ டு செல் ஏ டெக்னிக்கல் ப்ராடக்ட், காப்பிரைட்டர்ஸ் மஸ்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் வாட் இட் இஸ். இப்போ சாஃப்ட்வேரே சேல் பண்ணுறாங்க, ப்ரொமோஷனுக்காக வருது அப்படின்னா டெக்னிக்கல் காப்பிரைட்டிங் கண்டிப்பாக பயன்படும். இட் ஒர்க்ஸ் அண்ட் ஒய் கஸ்டமர் ஷுட் பை இட் இன்ஸ்டெட் ஆஃப் ஏ கம்பீட்டிங் ப்ராடக்ட். ஏன் வந்து மற்ற ப்ராடக்ட்லேருந்து ஒதுக்கிட்டு இந்த ப்ராடக்டை வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு டெக்னிக்கல் காப்பிரைட்டிங் வந்து மிகப்பெரிய ஒரு resource. Once the customer understands the product, they are able to decide whether to buy or not. So industries in the technical world are constantly changing and upgrading their products. Technical copywriting helps the business of technical progress. So technical copywriting என்ன பண்ணுது? Helps the business of technical progress. அடுத்தது அதுக்கான ரெஃபரன்ஸ். இப்போ இதை நான் என்னுடைய ஒரு லேண்டிங் பேஜை நான் அங்கே காமிச்சிருக்கேன். அடுத்தது பப்ளிக் ரிலேஷன்ஸ் காப்பிரைட்டிங். பிஆர்ஓனா யார்? ஹூ இஸ் த பிஆர்ஓ? பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர். ஸோ அவர் வந்து எப்படி மக்களோட தொடர்பு வச்சுருக்காரு. ஏன்னா ஒரு நிறுவனத்தில் வந்து பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸருடைய ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஆர் தான் வந்து என்ன நிறைய விஷயங்களை வெளியே மெசேஜை கேரி பண்ணி வெளியே கொண்டு போகிறவர். அவர் தான் கம்பெனியோடைய இன்ஃபர்மேஷனை முக்கியமாக கேரி பண்ணிவிட்டு வெளியே கொண்டு போகிறது. ஸோ த்ரூ ஏ யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஜேர்னலிஸ்டிக் வாய்ஸ், public relations copywriting aims to inform media publications and the public with a pointed directive of promoting a business, product or service. So it's often written by a public relations specialist. They write about an event from their organization and share the copy with several different media outlets. ஸோ இது வந்து ரொம்ப வந்து அவசியமான ஒரு ஏரியா பப்ளிக் ரிலேஷன்ஸ். Public relations copywriting can be found on sites like PR Newswire, but the same story could be shared through news outlets and radio shows if it gets picked up. It works to form a relationship with the public and organizations in a direct communication medium via news media organizations. So, இப்போ வந்து audience for a press release is specific to B2B reach, like என்னென்னலாம் வந்து இந்த பப்ளிக் ரிலேஷன்ஸ் காப்பி ரைட்டிங்கில் வந்து என்னெல்லாம் ஏரியாவை நம்ம கவர் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஆடியன்ஸ் ஃபார் ஏ ப்ரெஸ் ரிலீஸ், இது வந்து ஒரு பிஆர் தான் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸை ஏற்பாடு பண்ணுவார். அதனால் ஆடியன்ஸ் ஃபார் ஏ ப்ரெஸ் ரிலீஸ் இஸ் ஸ்பெசிஃபிக். B2Bனா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்னால் ஒரு நிறுவனமோ இன்னொரு நிறுவனமோ தொடர்பு வச்சுக்கிறாங்கன்னா B2B. A journalist looking for leads, an entrepreneur looking to invest, a business owner doing research. Although customers will eventually get the information in the press release, press releases are typically written for B2B marketing. Next, thought leadership copywriting. Thought leadershipனா என்ன அப்படின்னா, ஒரு செலிபிரிட்டி பேசுகிறார் உங்களுக்கு வந்து கன்சியூமர்கிட்ட, ஒரு எக்ஸ்பர்ட் பேசுகிறார், ஒரு எக்ஸ்பர்ட் வந்து ஷேர் பண்ணுறாரு இன்ஃபர்மேஷனை. ஒரு அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டியை வச்சு நீங்கள் வந்து பேச வைக்கிறீங்க அப்படின்னா that is called thought leadership copywriting. Comes in many forms but is usually from a prominent figure in an industry. If you are top health care executive, ஒரு டாக்டர் பேசுகிறாருன்னு வச்சுங்களேன், health care executive came out with an article recommending the public to adopt a new type of personal care practice. That article would be known as thought leadership copywriting. So this type of copywriting can be written for B2C markets. B2C na business to customer as well. For example, New York Times opinion articles are written by writers who use a well-known news medium to communicate their thoughts on a particular issue. So இங்கே வந்து நியூயார்க் டைம்ஸில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் வந்து என்ன பண்ணுறாரு, ஜென்ரல் பப்ளிக்கு அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ இட் ஆம்ப்ளிஃபைஸ் their opinions on said issue and gains authority as an expert on that topic. ஸோ அடுத்தது SEO copywriting, search engine optimization.
வெப்சைட்டில் பயன்படுத்தக்கூடிய சர்ச் என்ஜின் காப்பிரைட்டிங். அதாவது நம்ம கீவேர்ட்ஸ் டைப் பண்ணுறோம், அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு சைட் ஓப்பன் ஆகுது, சர்ச் என்ஜின் வருது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் சர்ச் என்ஜின் காப்பிரைட்டிங். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ SEO காப்பிரைட்டிங் இன்வால்வ்ஸ் ஆப்டிமைசிங் காப்பி யூசிங் keywords and phrases for search engines to more easily discover the copy and list it as a top result. A search page can be optimized for a search engine results page. ஸோ ஒவ்வொரு சர்ச் பேஜையும் நம்ம பார்க்கலாம், நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்கும். இதுதான் சர்ச் SEO காப்பிரைட்டிங். ஐ திங்க் இட் இஸ் கிளியர். நவ் நெக்ஸ்ட் இமெயில் காப்பிரைட்டிங். இமெயிலில் நிறைய வந்து சப்ஜெக்ட் லைன் வரும். இமெயில் வரும்போது சப்ஜெக்ட் லைன் நம்மளே டைப் பண்ணுவோம். ஒரு சப்ஜெக்ட் லைன் டைப் பண்ணிங்கன்னா ஒரு கண்டென்ட் வந்து கரெக்டாக போய் ரிசீவ் ஆகும். ஏன்னா இமெயிலில் வந்து சப்ஜெக்ட் லைன் தான் எல்லாருமே ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஸோ அமங் தி மெனி ரீசன்ஸ் டு யூஸ் இமெயில் மார்க்கெட்டிங், ரைட்டிங் கிரேட் இமெயில் காப்பி இஸ் ஒன் ஆஃப் பெஸ்ட் வேஸ் டு டைரக்ட்லி கனெக்ட் வித் யுவர் மோஸ்ட் டார்கெட்டட் ஆடியன்ஸ். ஸோ இமெயில் மூலியமாக அனுப்பக்கூடிய காப்பி ரைட்டிங் வந்து இட்ஸ் டைரக்டாக கன்சியூமரோட கனெக்டிவிட்டி ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். So there are many methods for writing great email copy that works with your marketing campaigns and your customers. A great subject line. Email copywritingல ஒரு கரெக்டான சப்ஜெக்ட் லைனை நம்ம ஃப்ரேம் பண்ணணும். A thoughtful preview sentence. ஒரு நல்ல ப்ரிவியூ சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும். And intro sentence for the body of your mail. ஸோ அதில் இருக்க அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணணும், ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும். And a compelling CTA. ஸோ இதுதான் வந்து இமெயில் காப்பிரைட்டிங்குடைய ஃபார்மேட். இமெயில் காப்பி கேன் பி போத் எஜுகேஷனலாக இருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது பொலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், ஆர் எனி அதர் இன்ஃபர்மேஷன் ஆஸ் வித் நியூஸ் லெட்டர்ஸ் அண்ட் ரவுண்ட் அப்ஸ் ஆர் மோர் சேல்ஸ் ஓரியன்டட் இன் நேச்சர் லைக் எ டைரக்ட் ரெஸ்பான்ஸ் ஆர் ஃப்ரீ ட்ரையல் ப்ரமோஷன். ஸோ B2B இமெயில் காப்பி இஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் B2C இன் அ ஃபியூ வேஸ். B2Bக்கும் B2Cக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? B2B பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், B2C பிஸ்னஸ் டு கஸ்டமர். ஸோ அதனால் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்கும். ஸோ ரைட் ஃபார் எ லாஜிக்கல் பையிங் ப்ராசஸ் விசஸ் எமோஷனல். பில்ட் எ பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் தி சப்ஸ்கிரைபர். ஓப்பன் அப் த இமெயில் டு என்கேஜ் இன் கான்வர்சேஷன்ஸ். யூட்டிலைஸ் மோர் இண்டஸ்ட்ரி டெர்மினாலஜி. இதெல்லாம் வந்து இமெயில் காப்பி ரைட்டிங்குடைய கேரக்டர்ஸ். அதாவது லாஜிக்கலாக வந்து ரைட் ஃபார் எ லாஜிக்கல் பையிங். லாஜிக்கலாக வாங்குவாங்கன்ற ஒரு கான்செப்டோட எழுதணும். அதான் லாஜிக்கல் பையிங். ஒரு நியாயமாக இருக்கணும்ல, நம்ம கொடுக்குற விஷயத்த நம்ம பர்ச்சேஸ் பண்ண சொன்னால் கூட ஒரு நியாயமாக இருக்கணும். ஸோ பில்ட் ஏ பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் சப்ஸ்கிரைபரோட ஒரு நல்ல ஒரு குட்வில்லை நம்ம ஏற்படுத்தணும். நம்ம கம்பெனியை வந்து சப்ஸ்கிரைபரோட நல்ல குட்வில் ஏற்படுத்தணும். ஓப்பன் அப் த இமெயில் டு என்கேஜ் இன் கான்வர்சேஷன்ஸ். ஸோ நல்ல கான்வர்சேஷனாக இருக்கணும். நம்ம கொடுக்குற இமெயில் வந்து இமெயில் கண்டென்ட் வந்து சப்ஸ்கிரைபரோட ஒரு நல்ல கான்வர்சேஷன் ஏற்படுத்தணும். நல்ல உரையாடலாக இருக்கணுன்றேன். நல்ல உரையாடலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் ரொம்ப முக்கியம். இது நியூஸ் பேப்பர்லேருந்து சொல்லலாம். நம்ம ஹெட்லைன்ஸ் வந்து ஒரு ஹெட்லைனுங்கிறது ஒரு பஞ்சிங் லைன். அது ஸ்லோகனாக இருக்கலாம், ஒரு டைட்டில் லைனாக இருக்கலாம், நிறைய வெரைட்டி ஆஃப் ஹெட்லைன்ஸ் இருக்குது. ஸோ ஹெட்லைன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஏ காப்பி அண்ட் நீட்ஸ் டு கேட்ச் ஏ பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸ் அட்டென்ஷன். The headline can also contain the name of a company or a brand, the color, size and alignment. In addition to words used in the headline, help to catch a reader's attention. Headlines are so important and it is everywhere. Anything like newspapers, hoarding design, subject lines, envelope, messages, banner ads, landing pages, book titles, training course titles, இதெல்லாம் headlines. Headlines are promising news. ப்ராமிசிங் நியூஸ்னா என்ன? வாட் இஸ் ப்ராமிசிங் நியூஸ்? ஒரு நல்ல, அதாவது வேலிடிட்டியான நியூஸ், தட் இஸ் கால்ட் ப்ராமிசிங் நியூஸ். ஹெட்லைன்ஸ் கிரியேட்ஸ் கியூரியாசிட்டி. அது ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்தும். அதனால் அந்த ஹெட்லைனை படிச்சிங்கன்னா உள்ளே படிக்கணுன்ற ஆர்வத்தை ஏற்படுத்தணும். உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறது தான் ஹெட்லைனுடைய மெயின் ரோல். அதாவது அந்த பேஜை படிக்க வைக்கிறது. ஸோ ஹெட்லைன்ஸ் ஆஃபர் சம் பெனிஃபிட்ஸ். இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹெட்லைன்ஸில். So uniqueness of headline enna? What is the uniqueness? Since the headline is the first and most prominent element of the copy that grabs a reader's attention and draws him to the copy, it has to be unique, clear and convey a sense of urgency. Uniqueness refers to something being the only one of its kind and implies that it should be different from the headlines of other copies. So uniqueness ங்கிறது என்னன்னா,
ஒரு தனித்தன்மை, ஒரு ஒரு வலிமையான லைன் அது. அதனால தான் அது ஹெட்லைன் சொல்கிறோம் நம்ம. அது இம்பார்ட்டண்ட். அது ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்தணும், அது ஒரு ஃபாலோ அப்பை கொடுக்கணும், அடுத்து என்னன்ற ஃபாலோ அப்பை கொடுக்கணும் ஹெட்லைன். ஸோ ஹெட்லைன் இன்சிஸ் த சப்ஜெக்ட் இஸ் சம்திங் இம்பார்ட்டன்ட். அது இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட். நியூஸ் பேப்பரில் ஹெட்லைன் படிக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க? ஹெட்லைனாக படிச்சுட்டு போயிடுவீங்க, ஃபுல்லாக படிக்காமல். அவங்களுக்கு அது கிடச்சிருது இல்லை இன்ஃபர்மேஷனு. ஆனால் சில நேரங்களில் சில ஹெட்லைன் என்ன பண்ணணும்னா உள்ளே படிக்க வச்சுருவோம் உங்களை. ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ எரர் ஃப்ரீ காப்பி ரைட்டிங்கில் எரர் வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? எரர் ஃப்ரீ. யூ ஆர் ரைட்டிங் ஃபார் எ பிரைமரி ஆடியன்ஸ் ஆஃப் ரைட்டர்ஸ். ஸோ பி எஸ்பெஷலி கேர்ஃபுல் நாட் டு கமிட் எனி எரர்ஸ் ஆஃப் கிராமர், பங்க்சுவேஷன், ஸ்பெல்லிங் ஆர் ஸ்டைல். அது வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? திரும்ப திரும்ப படிச்சுட்டு ரீஎடிட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்தால் தான் அதை ப்ராசஸிங்க்கு கொடுக்கணும், இல்லைனா கொடுக்கக்கூடாது. எப்போவுமே ரைட்டிங்கில் முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, எரரோட எந்த ப்ரெசன்டேஷனையும் நம்ம பப்ளிகேஷனுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா பல ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்க போகிறாங்க. அதை நீங்கள் எரராக விட்டீங்கன்னா பல பேர்கிட்ட போயிடும் அது. ஸோ பல பேரை மிஸ்லீட் பண்ணும். அதனால் எரர் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரூஃப் ரீடிங் பண்ணிவிட்டு சர்டிஃபை பண்ண பிறகு தான் ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணணும். இப்போ அடுத்து நான் ப்ரெஸ் ரிலீஸ் பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ ப்ரெஸ் ரிலீஸ் எப்படி இப்போ ப்ரெஸ் ரிலீஸ் என்னன்னு சொல்லலாம்னா, காப்பி ரைட்டிங்னு சொல்கிறத விட கண்டென்ட் ரைட்டிங் சொல்லலாம். ஏன்னா அது டீட்டெயில்டு டிராஃப்ட், கிட்டத்தட்ட ஒயிட் பேப்பர் மாதிரி தான் சொல்லலாம். ஒயிட் பேப்பர் எப்படி நம்ம சொல்கிறோம், அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரெஸ் ரிலீஸ் தான். ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கும்போது ப்ரெஸ் ரிலீஸில் தான் பண்ணுவாங்க. அதை எல்லாரையும் எல்லா ப்ரெஸ் பீப்புளையும் கூப்பிட்டு வச்சுன்னா அதை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரெஸ் ரிலீஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். A press release is a piece of news or information that companies send out to inform the public about something noteworthy or of material significance. Material significance என்ன? மிக முக்கியமானது. noteworthy என்ன? something important, சொல்ல வேண்டியது, அவசியமாக சொல்ல வேண்டியது. ஸோ ப்ரெஸ் ரிலீசஸ் ஆர் ஆஃபன் ஹேண்டில்டு பை அ கம்பெனிஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ், பிஆர். ஏற்கனவே நான் பிஆர் பற்றி சொன்னேன். ஸோ ப்ரெஸ் ரிலீஸை ஹேண்டில் பண்ணுறது முக்கியமான பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா பிஆருக்கு இருக்குது. So a press release is an official statement delivered to members of the news media for the purpose of providing information, creating an official statement, or making an announcement directed for public release. So press releases are also considered a primary source. எப்பவுமே பிரைமரி சோர்ஸ்னா என்ன? முதல்ல கொடுக்குற அறிக்கை தான் பிரைமரி சோர்ஸ். முதல்ல கொடுக்கணும், அதை தான் பிரைமரி டேட்டான்னு சொல்கிறோம். நம்ம உருவாக்குன டேட்டா தான் பிரைமரி சோர்ஸ். செகண்டரி சோர்ஸ்னா என்ன? அவைலபிள் சோர்ஸ். ஸோ ப்ரெஸ் ரிலீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக பிரைமரி சோர்ஸ். மீனிங் தே ஆர் ஒரிஜினல் இன்ஃபார்மெண்ட்ஸ் ஃபார் தி இன்ஃபர்மேஷன். ஒரிஜினல் இன்ஃபார்மெண்ட்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன். எ ப்ரெஸ் ரிலீஸ் இஸ் ட்ரெடிஷ்னலி கம்போஸ்ட் ஆஃப் 9 ஸ்ட்ரக்சுரல் எலிமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஹெட்லைன், டேட்லைன், இன்ட்ரோடக்ஷன், பாடி அண்ட் அதர் காம்பனன்ட்ஸ். அதாவது ஒரு டிராஃப்டை நம்ம சொல்லணும்னா முதல்ல என்ன பண்ணுவோம்? இன்ட்ரோ கொடுப்போம், அப்புறம் டேட் போடணும். கண்டிப்பாக என்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க, டேட் போடணும். அதுக்கப்புறம் ஒரு டாபிக் தரணும். அதுக்கு ப்ரெஸ் ரிலீஸுக்கு டாபிக் இல்லாமல் ப்ரெஸ் ரிலீஸ் கிடையாது. ஒரு டாபிக் ஹெட்லைன் இருக்கணும், டேட் இருக்கணும், இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும், அதுக்கப்புறம் பாடி இருக்கணும், அதுக்கப்புறம் சப் பாடிஸ் இருக்கணும். கரெக்டா? அதாவது டைட்டிலு, அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரோடக்ஷனு, அதுக்கப்புறம் ஒரு ஒரு பாடி காப்பி ஆரம்பிக்குது, அதுக்கு ஒரு தலைப்பு இருக்கணும். ஒவ்வொரு பேராவுக்கும் ஒரு தலைப்பு இருக்கணும். எதை சொல்கிறீங்க நீங்கள், அதாவது உள்ளே எதை சொல்கிறீங்க? சப்ஹெட்டிங் இல்லாமல் டிராஃப்டே வரக்கூடாது எப்போவுமே. அதுதான் ஒரு முறையான ஒரு டிராஃப்ட்டுங்கிறது. அப்போ ப்ரெஸ் ரிலீஸில் என்ன, ப்ரெஸ் ரிலீஸை ரிசீவ் பண்ணுறது யார்? நிறைய ப்ரெஸ் பீப்புள். அவங்களாம் பொறுமை இருக்காது முதல்ல. ஏன்னா தே ஆர் ஈகர்லி வெயிட்டிங். அவங்க அடுத்த ப்ரெஸ் ரிலீஸுக்கு ரெடியாக இருப்பாங்க. உங்கள்கிட்ட வந்துட்டு அடுத்த ப்ரெஸ் ரிலீஸுக்கு ரெடியாக இருப்பாங்க அவங்க. ஸோ அவங்களுடைய டைம் ரொம்ப குறைவு. அப்போ அவங்களுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்? நீங்கள் சப்ஹெட்டிங்கோட கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், கரெக்டாக போயிட்டு அது கரெக்டாக ரீச் ஆகும் அவங்களுக்கு. அப்போ தான் ரீச் ஆகும். என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இந்த பேரால் என்ன சொல்லியிருக்கீங்க, அடுத்த பேரால் என்ன சொல்லியிருக்கீங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த ஸ்ட்ரக்சுரல் எலிமெண்ட்டை நான் சொன்னேன், ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா டைம் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில். அதனால தான் அதுக்கு முக்கியத்துவம், இந்த ஃபார்மேட்டுக்கு முக்கியத்துவம் தரணும். ஸோ டைப்ஸ் ஆஃப் ப்ரெஸ் ரிலீஸ்.
எத்தனை விதமான ப்ரெஸ் ரிலீஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நியூ ப்ராடக்ட் லான்ச்சஸ், ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் ரிலீஸ் தரலாம். மெர்ஜர்ஸ் அண்ட் அக்யூசிஷன்ஸ் என்னன்னு தெரியுமா? வாட் இஸ் மெர்ஜர்ஸ் அண்ட் அக்யூசிஷன்? ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனத்தோட மெர்ஜ் ஆகுது. ஆமாம் ஆமாம், இப்போ இந்தியன் பேங்க் அலகாபாத் பேங்க்கோட மெர்ஜ் ஆயிடுச்சு, மெர்ஜர்ஸ். இப்போ நிறைய அது வந்து நடைமுறையில் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கணும். நீங்கள் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்காம நீங்கள் மெர்ஜ் பண்ணிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் ஆடியன்ஸ். ஸோ ஒரு செயல்பாடு நீங்கள் முக்கியமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறீங்க, ஒரு துறையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறீங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்? ப்ரெஸ் ரிலீஸ் வச்சு சொன்ன பிறகு தான் இந்த மாதிரி மெர்ஜ் ஆகிருக்குங்க, இல்லை நான் அண்டர்டேக்கிங், இந்த கம்பெனியை நான் அண்டர்டேக் பண்ணிக்கிறேன், இதை நான் எடுத்துக்கிறேன். ஒரு நிறுவனம் வந்து இன்னொரு கம்பெனியை எடுத்துக்குது, அதையும் கூட சொல்லலாம். நம்ம ஒரு கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கம்பெனி கூட அவங்க எடுத்துக்கிறாங்க, அண்டர்டேக் எடுத்து புதுசாக அவங்களே எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது. இப்போ டாட்டா பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனியை அண்டர்டேக் பண்ணியிருப்பான் இல்லையா? ஸோ அப்போலாம் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணணும், சரியா? அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்புறம் ப்ராடக்ட் அப்டேட்ஸ், ஏதாவது அப்டேட் பண்ணுறீங்க, ப்ராடக்ட்டில் ஏதாவது மாற்றத்தை பண்ணி அப்டேட் பண்ணுறீங்க. இப்போது ஒரு என்ஜினியாக மாற்றுறீங்க ஆட்டோமொபைலில், பழைய என்ஜினை விட்டு புது என்ஜினை கொடுக்குறீங்க, அதே காரு அதே மாடலு, ஆனால் என்ஜினில் ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரீங்க, ஒரு சேஞ்சாக, ஒரு டெக்னாலஜி சேஞ்சாக கொண்டு வரீங்க. அப்போ என்ன பண்ணணும்? அதை ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணி சொல்லணும். ஒரு பெரிய சேஞ்சு. அதேமாதிரி கிராண்ட் ஓப்பனிங்ஸ், மிகப்பெரிய ஒரு செலிப்ரிட்டி பண்ணி பெருசாக ஓப்பன் பண்ணுறீங்க. நான் இப்போ சமீபத்தில் செஸ்ஸு காம்படிஷன் இருந்துச்சு, ப்ரெஸ் ரிலீஸ் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க, கரெக்டாக? கிராண்ட் ஓப்பனிங். ஒலிம்பியாடு வந்து மிகப்பெரிய கிராண்ட் ஓப்பனிங். ஸோ நியூ பார்ட்னர்ஷிப், பார்ட்னர் ஆகிறீங்க நீங்கள். அப்போது ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வச்சு தான் பார்ட்னர்ஷிப்பை சொல்லணும். அப்புறம் ரீபிராண்டிங், பிராண்டே மாற்றுறீங்க, பிராண்டு லோகோ டிசைனை மாற்றுறீங்கன்னு வச்சிங்களேன். நேம் வச்சுக்கிட்டு அதே நேம் வச்சுக்கிட்டு லோகோவை மாற்றுறீங்க, ரீபிராண்டிங். கன்ஃபியூஸ் ஆகிடுவான். நீங்கள் ரீபிராண்டிங்கை ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணலன்னா என்ன ஆகும்? ஆடியன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ கன்ஃபியூஷனை எந்த நிலைமையிலையும் ப்ரெஸ்ஸில் கன்ஃபியூஷனை ஏற்படுத்தக்கூடாது. கண்டிப்பாக ப்ரெஸ் ரிலீஸ் வரணும். எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொமோஷன், யாராவது எக்ஸிக்யூட்டிவ்ஸை ப்ரொமோட் பண்ணுறீங்க, இலாக்காவை மாற்றுறீங்க, துறையை மாற்றுறீங்க, ஆஃபீஸரை மாற்றுறீங்க, கலெக்டரை மாற்றுறீங்க. அப்போ என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணணும், ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து இவர் வந்து சென்னை கலெக்டர் வந்து திருச்சிக்கு மாற்றியாச்சு, திருச்சி கலெக்டர் வந்து சேலத்துக்கு மாற்றியாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்குறோம். அப்புறம் அவார்டு, நிறைய அவார்டு கொடுக்குறோம். நம்ம இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே வருது, அவார்டு கொடுக்குறோம். எத்தனை பேருக்கு அவார்டு கொடுக்குறோம்? இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் நியூஸு தகைசார் தமிழர், தகைசார் தமிழர் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? நல்லக்கண்ணு ஐயா வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க? இப்போ அவார்டு 15th இண்டிபெண்டன்ஸ் டேல வந்து அவார்டு. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் தான். இப்படி வந்து நிறைய செய்திகள் வந்து வெளியே வருது. நிறைய இப்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்ட்லாம் கொடுக்குறோம், அவார்டு கொடுக்குறீங்க. நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சொல்கிறேன், இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சொல்கிறோம். அப்போ ப்ரெஸ் ரிலீஸ் யார் யாருக்கு எந்தெந்த படத்துக்கு வருது, இது எல்லாமே ப்ரெஸ் ரிலீஸ். ஸோ ப்ரெஸ் ரிலீஸ் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு டிராஃப்டிங். அந்த டிராஃப்டை சரியான கண்டென்ட் வச்சு கரெக்டாக எழுதணும், கரெக்டான தகவலாக இருக்கும். ப்ரெஸ் ரிலீஸ் தப்பாக கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? செய்தி தவறாக பரிமாறிவிடும். ஸோ ரீபிராண்டிங், இப்போ இந்த ப்ரெஸ் ரிலீஸில் நான் ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரீபிராண்டிங்னா என்ன? ஸோ ரீபிராண்டிங் இஸ் அ டிஃபிகல்ட் திங் ஃபார் எனி பிஸ்னஸ் டு டூ. எப்போவுமே அது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா அது வந்து அவசியமாக இருந்தால் தான் பண்ணணும், இல்லைனா பண்ணக்கூடாது. ரீபிராண்டிங் பண்ணிங்கன்னா பழசும் போயிடும், புதுசும் போயிடும். அதனால் இட் ஷுட் பி ப்ராப்பர்லி பிளான்டு and it can occasionally result in confusion and awkwardness. So one way to make the transition smoother is by announcing the rebrand with a press release, including details and what is changing. என்ன மாற்றத்தை ஏற்படுத்துறீங்க, என்ன ரீசனுக்காக ரீபிராண்டிங் பண்ணுறீங்க, the reason for making the change, dates the changes go into effect. என்னையிலேருந்து அந்த ரீபிராண்டிங் பண்ணுறீங்க? நேற்றுலேருந்து பண்ணுறீங்களா, இல்லை நாளையிலேருந்து பண்ணுறீங்களா? அந்த டேட் and quotes from the leadership team. ஸோ ரீபிராண்டிங் வந்து ரொம்ப முக்கியம் சார். அதை பண்ணுறதா இருந்தால் சரியான தகவல் கொடுத்துட்டு பண்ணணும், இல்லைனா கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ இன்னும் ப்ரெஸ் ரிலீஸில் என்ன, ப்ரெஸ் ரிலீஸினுடைய அதர் ஃபேக்டர்ஸ் என்னென்னா, a good way to ensure this is by using the reverse pyramid formula when writing your press release, going from the most important information to the least important. தான் ரிவர்ஸ் ஃபார்முலாவில் தான் போகணும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டை முதல்ல சொல்லணும், அப்புறம் லீஸ்ட் இம்பார்ட்டண்ட்டை கடைசியில் சொல்லணும். ஸோ இது வந்து ஃபார்மெட்டு. While the first paragraph of a release should explain who, what, where, second paragraph should cover why. கரெக்டாக?
ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ப்ரெஸ் ரிலீஸ் என்ன சொல்லணும்? who, what, where. செகண்ட் பேராகிராஃப் என்ன சொல்லணும்? why. கரெக்டா? ஸோ ரிப்போர்ட்டர்ஸ் டோன்ட் ஹேவ் டன் ஆஃப் டைம் டு ஷிஃப்ட் த்ரூ டீடைல்ஸ். அவங்களுக்கு டைம் கிடையாது. அதான் ஏற்கனவே சொன்னேன், ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அடுத்த ப்ரெஸ் ரிலீஸுக்கு ரெடியாகி உட்காந்துருப்பாங்க. ஸோ ஃப்ளஃபி பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம அவங்களுக்கு வந்து கொடுத்தோம்னாக்கா என்ன ஆகும்? அவங்க டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ தே ஜஸ்ட் நீட் த ஃபேக்ட்ஸ் தட் ஹெல்ப் தம் tell your story to someone else from a position of authority. So that they just need the facts that help them tell your story to someone else from a position of authority. So unwanted information கேட்குறதுக்கு ப்ரெஸ் ரிலீஸ் பீப்புள் வந்து உட்கார வைக்கக்கூடாது. தேவையில்லாமல் செய்தியை சொல்கிறதுக்கு வந்து அவங்க, ஏன்னா அவங்களுடைய டைம் ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா ப்ரெஸ்லேருந்து வந்திருப்பாங்க. அவங்க என்ன அங்கே பேசணுமோ அதை மட்டும்தான் பேசணுமே தவிர அங்கே ஆர்கியூமெண்ட்டோ அன்வான்ட் டிராஃப்டிங்கே வரக்கூடாது. ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் காப்பிரைட்டர் ஆகணும். பிகமிங் வாட் டு டூ டு பிகம் ஏ சக்ஸஸ்ஃபுல் காப்பிரைட்டர் அப்படின்னு பேசிட்டு நம்ம இதை முடிச்சிடுவோம். ரைட்டிங் காப்பி இஸ் ஏ கிரியேட்டிவ் அண்ட் ஃபன் ப்ராசஸ் ஃபார் கனெக்டிங் வித் யுவர் ஆடியன்ஸ் and promoting your organization's products and services. A copywriter is someone who knows the most about their buyers. அப்போ காப்பிரைட்டருக்கு என்ன தெரியணும்? பையர் பற்றி முழுமையான புரிதல் இருக்கணும். இல்லைன்னா அவர் காப்பிரைட்டரே கிடையாது. ஸோ while not every piece you write has to be as iconic. ஸோ every piece you write should be iconic. ஆனால் சில நேரங்களில் எல்லா பீஸ் ஆஃப் ரைட்டிங்கும் ஐகானிக்காக இருக்க முடியாது. அதனால் சில நேரங்களில் வந்து கிரிட்டிசிசம் வரும். காப்பி ரைட்டிங் கொடுத்தீங்கன்னா கிரிட்டிசிசம் வரும். அதை அடுத்த காப்பி ரைட்டிங் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்? திருத்திக்கணும். ஸோ அதனால தான் காப்பி ரைட்டர் வந்து ஷுட் அக்செப்ட் கிரிட்டிசிசம். கண்டிப்பாக கிரிட்டிக்ஸை அக்செப்ட் பண்ணணும். ஸோ காப்பி ரைட்டிங் இன்வால்வ்ஸ் மேக்கிங் எ கேஸ் ஃபார் சம்திங் தட் யூ வாண்ட் பீப்புள் டு பை இன்டு in a way they can get on board with. Your cover letter has a formal tone and supporting arguments for why you should be hired. ஸோ முக்கியமாக இதில் நான் வந்து ஒரு லைனை சொல்கிறேன் நான். When you write copy, keep in mind that you are writing for whoever is reading it. அதை யார் வேணாலும் படிக்கணும். நீங்கள் எழுதிருக்கலாம் டார்கெட் ஆடியன்ஸுக்கு, ஆனால் டார்கெட் ஆடியன்ஸ் தான் படிக்கிறான்னு நினைக்காதீங்க. So when you write copy, keep in mind that you are writing for whoever is reading it, not necessarily the business you are working with. நீங்கள் பிஸ்னஸுக்காக எழுதுனீங்க, ஆனால் பிஸ்னஸ்காரன் தான் அதை படிப்பான்னு நினைக்காதீங்க. நான் யார் கண்ணில் வேணாலும் படுவோம். அதனால் எப்படி இருக்கணும்? அது எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ காப்பிரைட்டருடைய குணாதிசயங்கள் சொல்கிறேன் நான். ஒரு காப்பிரைட்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எம்பத்தி ஃபார் த ரீடர். எம்பத்தின்னா என்ன? அவர் ரீடருக்கு மதிப்பு தரணும், உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் தரணும், அவங்க ஆடியன்ஸுக்கு முக்கியத்துவம் தரணும். அவங்க உங்கள் ப்ராடக்டை வாங்குறாங்கல்ல, என்ன உங்கள் சாப்பாடை அவங்க சாப்பிட்றாங்கல்ல, அவங்களுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் அவங்களுடைய உணர்வுகளை மதிக்கணும். அப்போ காப்பிரைட்டர் வந்து ஆடியன்ஸோடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து என்ன அதை மேன்மைப்படுத்துவதற்காக எழுதணும் அவர். ஸோ ரிசர்ச் பேஸ்டு ரைட்டிங் ஸ்கில் இருக்கணும் அவர்கிட்ட. ரிசர்ச் பேஸ்டு ரைட்டிங் ஸ்கில்ஸ் கரெக்டா? எபிலிட்டி டு டேக் கிரிட்டிசிசம், நான் ஏற்கனவே சொன்ன பாயிண்ட். எபிலிட்டி டு டேக் கிரிட்டிசிசம், கெப்பாசிட்டி டு ரைட் த சேம் திங் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஒரே விஷயத்த இன்னும் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் எழுதக்கூடிய பொறுமை இருக்கணும். என்னடா திரும்ப பண்ணிகிட்டே இருக்குமே அப்படின்றத விஷயம் வரக்கூடாது. வேற ஜூஸாக கொடுக்குறீங்க, நீங்கள் சாத்துக்குடி ஜூஸ் கொடுக்குறீங்க, பைனாப்பிள் ஜூஸ் கொடுக்குறீங்க, ஆப்பிள் ஜூஸ் கொடுக்குறீங்க, ஆனால் 3 ஜூஸும் கண்டென்ட் ஒன்று தான். கரெக்டாக? ஸோ ரைட் the same thing in different perception, different context. Knowledge of grammar rules ரொம்ப அவசியம். Drive to practice writing almost every day. அவர் ஏதாவது ஒன்று டெய்லி எழுதினாதான் நல்ல காப்பிரைட்டராக வர முடியும். கேப் விட்டார் அவர், காப்பி ரைட்டிங்கு ரொம்ப நாளாக எழுதாமல் விட்டாருனாலும் அந்த ஃப்ளோ வராது. ஸோ இங்கே என்ன சொல்ல வரேன்னா, டைப்பிங் பிகம்ஸ் ரைட்டிங். இதான் நான் கடைசி லைன் என்ன சொல்கிறேன்னா, typing becomes writing. Thank you for your patient listening.